ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு கோரிக்கையை மக்கள் சார்பாக என்ன பண்ணப்படுது? ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்தப்படுது. என்ன சொல்லி பொருத்தப்படுது? பொதுமக்கள் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள், வழக்கு தொடுத்தார்கள், அவர்களிடம் அதிகமான கட்டணங்களை வசூல் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை நிர்ணயப்படுத்துவதற்காக விலையை அந்த ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்துகிறார்கள். அதுக்கப்புறம் அதுக்கு விலையும் நிர்ணயம் செய்யறாங்க. கிலோமீட்டருக்கு 12 ரூபாய், மினிமம் 25 ரூபாய். காத்திருப்பு கட்டணம் எவ்வளவுங்க? 50 பைசாவா? 50 பைசா. நீங்க அது செல்லாது, இந்த அரசா செல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 50 பைசா செல்லாதுங்க. ஆனா காத்திருப்பு கட்டணம் இப்பவும் 50 பைசா. என்ன கணக்கு இப்படின்னு சொல்லி 2012 அந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்யறாங்க. அப்போ தோழர் சொன்ன மாதிரி ஏஐடிசி தொழிற்சங்கம், இன்னும் நிறைய தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து, எஸ்டிடி எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க? ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்துல போடுறாங்க. அந்த வழக்குல உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. இந்த அரசுக்கு எல்லாம் தீர்ப்பு சொல்லுது. என்ன தீர்ப்பு தெரியுமா? நீ கார்பரேட்டை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காத. கார்பரேட் உனக்கு ஓட்டு போட மாட்டான், கார்பரேட் உன் பின்னால வரமாட்டான். உனக்கு ஓட்டு போடணும்னா இந்த தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் ஓட்டு போட முடியும். அதனால அவன் கேட்கறத நிர்ணயம் செய்து கொடு. கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும், மினிமம் 50 ரூபாயும், காத்திருப்பு கட்டணம் 1 ரூபாய் 50 பைசாவும் நிர்ணயம் செய்து கொடு என்று என்ன பண்ணுது? கோர்ட் உத்தரவு போடு.